போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் கொகைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக சேலத்தை சேர்ந்த பிரதீப்குமார் மற்றும் அவருக்கு கொகைன் சப்ளை செய்ததாக கயானாவை சேர்ந்த ஜான் என்பவர் ஓசூரில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் ஜானை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை செய்ததில் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருள் சப்ளை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் நேற்று ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அதிரடி விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையின் போது தான் போதைப்பொருளை பயன்படுத்தியதே இல்லை என்று ஸ்ரீகாந்த் வாதம் செய்தார். ஆனால் அவருக்கு அடிக்கடி போதைப்பொருள் சப்ளை செய்ததாக ஜான் குறிப்பிட்டிருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. இதனையடுத்து சாலிகிராமத்தில் உள்ள ஸ்ரீகாந்தின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தியதில் எதுவும் சிக்காத நிலையில் ஸ்ரீகாந்தின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. பரிசோதனை முடிவில் ஸ்ரீகாந்த் கொகைன் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் நடிகர் ஸ்ரீகாந்திடம் இருந்து காலியான கொகைன் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதில் பதிவான கைரேகைகள் தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டது. இதற்கிடையே நடிகர் ஸ்ரீகாந்திடமிருந்து 1 கிராம் கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்தை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் ஆன்லைன் மற்றும் நேரடியாகவும் போதைப் பொருளை வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் எழும்பூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது அவரை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் முதல் வகுப்பு சிறையில் அடைக்கவும் நீதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி அவர் முதல் வகுப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.